இது குறித்த கூடுதல் கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். விஜயனுடைய இந்த பேச்சில் இந்த ஜனநாயகன் பட விவகாரம் குறித்து முதல் முறையாக பேசியிருக்கிறார். ஆனாலும் அதில் யார் அந்த பழியை போடுகிறார்கள் என்பது குறித்து அவர் வெளிப்படையாக சொல்லவில்லை. மாறி மாறி டீலிங் செய்கிறார்கள் என்று குறிப்பிடும் போதும் கூட ஆட்சியில் இருந்தது யார் என்று பார்க்கும்போது திமுக அதிமுக என்று வருகிறது. பழியை போடுகிறது ஜனநாயகன் விவகாரம் எனும் போது பாஜக என்ற விஷயம் வருகிறது. அதனால் இதுலயும் ஒரு தெளிவற்ற பேச்சை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்காரா? இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் விஜய் பேச வேண்டும் அப்படின்றது அவருடைய ரசிகர்களும் அதே போல அவரை பின்தொடர்கின்றவர்களும் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள். அதாவது ஜனநாயகன் படம் வெளிவராததற்கு யார் காரணம் அப்படின்றது உங்களுக்கு சென்சார் போர்டுல அந்த பிரச்சனை இருக்கு, நீதிமன்றத்துல அது வழக்குகளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எதனால் தடைப்பட்டிருக்கிறது, யார் அதற்கு பின்னணியில இருக்காங்க அப்படின்றது குறித்து எல்லாரும் பேசிட்டாங்க விஜயை தவிர. அப்ப அந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் பேச வேண்டும் அப்படின்னும் போது விஜய் அதை இன்னைக்கு எப்படி அதை திருப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது திமுக அதிமுக பாஜக எல்லாருமே விஜயை எதிர்க்கிறதுல அவங்க ஓரணியில் இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த அந்த ஒரு விஷயத்த அவர் பதிவு செய்கிறார் அப்படின்னு பாக்குறேன். இன்னைக்கு விஜயுடைய ஸ்பீச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருவாரியா அவருடைய அட்டாக் டிஎம்கே மேல இருந்தாலும், ஆனா இன்னைக்கு காலையில நடந்த அந்த டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது காங்கிரஸ் திமுக அலையன்ஸ் அப்படின்றது உறுதியாகிறது, ஒரு விரைவில் அது கையெழுத்திடப்படும் அப்படின்னும் போது அது இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்து விடும் அதே அப்படின்றது தாவேகா ஒரு கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா தாவேகாவுடைய எதிர்பார்ப்பு என்பது காங்கிரஸ் நம்மோடு கூட்டணிக்கு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக அது மாறும், அது தாவேகாவுக்கு வலு சேர்க்கும் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவருக்கு தாவேகா இன்னைக்கு கூட்டணிக்கு வராத நாள் அவர் இந்த மாதிரி பேசி இருப்பது அப்படின்றது உண்மையிலேயே அவர் எல்லாரும் ஒரு அணியில் இருந்து என்னை எதிர்க்கிறார்கள் அப்படின்னாங்க. பட் விஜய்க்கு தெரியும், விஜய்க்கு இன்னைக்கு காங்கிரஸ் அவரோட கூட்டணிக்கு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சுடைய டோனே வேற விதமாக இருந்திருக்கும். அதே போல இன்னைக்கு இது முடியல அப்படின்னா கூட ப்ராபப்ளி விஜய் தாவேகா இது காங்கிரஸ் கூட்டணியை பற்றி பேசியிருப்பார், காங்கிரஸை பற்றி பேசியிருப்பார். ஆனால் ஒரு விஷயம், ஜனநாயகம் பட விவகாரத்தில் எனக்கு ஆதரவாக பேசியவர்கள் ஈவன் முதலமைச்சருக்கே நான் நன்றி சொல்கிறேன். அதே போல ராகுல் காந்தி அப்படின்ற அந்த நேம மென்ஷன் பண்ணாம அவர் நன்றி தெரிவிக்கிறாரு. ஏன்னா ராகுல் காந்தி தான் ரொம்ப வெளிப்படையாக அவருக்கு அந்த மெசேஜ போட்டது. ஆனால் அவருக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் தாவேகா தரப்பிலிருந்து வரல, அபிஷியலா வரல அப்படின்னும் போது அதெல்லாம் பல கேள்விகளாக எழுந்திருக்கிறது. இந்த மாதிரி தாவேகாவுடனான கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியில பலரும் பேசுகின்ற போது தாவேகாவில இருந்து தலைவர் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரல அப்படின்னும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் மேலோட்டமாக தான் அவர் அதை பேசுகிறார். ரொம்ப டீட்டெயிலா இன்டெப்தா அவர் உள்ள போய் அந்த விஷயங்கள் குறித்து பேச மாட்டேன்றாரு. பேசினார்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறாரு, ஆனால் அதை ஏன் விஜய் பொதுவெளியில் வைக்க மறுக்கிறார் அப்படின்றதுதான் இன்னும் புரியவில்லை. கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு ஷபீர். தஞ்சாவூர் செங்கிப்பட்டி பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட விஜய் பல்வேறு விமர்சனங்களை திமுக மீது முன்வைத்திருக்கிறார். அதே போன்று ஜனநாயகன் பட விவகாரத்தில் தன் மீது பழி தீர்க்கப்பட்ட அந்த சூழல்ல தனக்காக குரல் கொடுத்தவர்களுக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பட்டும் படாமல் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஒரு பக்கம் எஸ்ஓபி இது போன்ற பிரச்சாரங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ற நெருக்கடி கொடுக்கப்படுகிறது, மறுபக்கம் தன் மீது பழிமேல் பழி போடுகிறார்கள் எனும் போது கரூர் விவகாரம் தொடங்கி ஜனநாயகன் பட விவகாரம் வரைக்கும் என்று அவர் பேசியிருக்கிறார். ஜனநாயகன் பட விவகாரம் தொடர்பாக அவர் பேசவில்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் முதல் முறையாக அது குறித்து அவர் பேசியுள்ளார். இப்படி பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும், ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம
குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.